வெல்கம் பேக் டு கீர்த்தி சௌமிஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு கிரேவி ரெசிபி பச்சை பட்டாணி கிரேவி தான் செய்ய போறோம். இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான பச்சை பட்டாணி கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குயிக்கா ஒரு 4 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு பட்டாணி வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஊற வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது காஞ்ச பட்டாணி ஓவர் நைட் ஊற வச்சு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி கிடச்சா அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கிறேன். பட்டாணி நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஓவர் குக் பண்ணிட வேணாம். நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 3 சின்ன சைஸ் தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணிலாம் சேர்க்க வேணாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் 2 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு, இது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்கொயர் பீஸாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். இப்போது கிரேவி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். நீங்கள் பட்டருக்கு பதிலாக எண்ணெயில் கூட செய்யலாம். பட்டரில் செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இதில் 2 பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த பட்டர்லேயே நல்லா வறுபட்டு வாசம் வரட்டும். 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இதில் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் பேஸ்ட்டு கூடயே இந்த தக்காளியும் சேர்த்து தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எப்போவுமே வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தான் வதக்கணும். ஒன்றா சேர்த்து அரைச்சி வதக்கணும் அப்படின்னா கிரேவியோட டேஸ்ட்டே நல்லா இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தக்காளியோட பச்சை ஸ்மெல் சீக்கிரமாக போகாது. அதனால் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணிலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் இந்த தண்ணி சேர்த்து வதக்கியாச்சு. பச்சை ஸ்மெல் சுத்தமாக இல்லை. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ரொம்ப குழஞ்சி வந்துருக்கக்கூடாது. இந்த மாதிரி முழுசாக இருக்கணும். இப்போ இதில் வேக வச்ச பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, நான் இதுக்குள்ளே ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போது கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்குது. அதனால் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே கிரேவியில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்து குருமா மாதிரியும் செய்யலாம். சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தாவே ஓகே. இப்போ அரைச்சி வச்சுருக்க பட்டாணி பேஸ்ட் இருக்குதுல அதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பட்டாணி அரைச்சி சேர்த்தோன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக நல்லா க்ரீமியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காதுன்னா சேர்க்க வேணாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அதில் கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை இதை லைட்டாக க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட ஃப்ளேவர் வாசனை எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் சப்பாத்திக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இதில் தேவைன்னா உப்பு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி சப்பாத்திக்கு நிறைய கிரேவி வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.